சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். சென்ட் மேரிஸ் காலேஜ் இடத்துல தூத்துக்குடியில் இந்த மாதிரி நான் இதில் வந்து கடை ஒரு 5 வருஷமாக இதில் வச்சுருக்கேன். ஒர்க் ஷாப், 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். அவங்க வந்து திடீர்னு என்ன காலி பண்ண சொன்னதுனால நான் வந்து கொஞ்சம் டைம் கேட்டேன், தரல. அதுக்காக நான் கோர்ட்டில் இது பண்ணி போட்டிருக்கேன். அது இப்போ போட்டதுனால பிறகு என்னென்ன இவங்க ஆளை வச்சு சென்ட் மேரிஸ் காலேஜிலேருந்து சீபா சிஸ்டர் நான் ஆளை வச்சு மிரட்டுறதும் வைக்கவும் தொழில் பண்ண விடாமல் என்ன ரொம்ப இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது சார்பாக நான் வந்து தூத்துக்குடி சென்ட்ரல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதை கம்ப்ளைண்ட்டை வாங்கவே மாட்டேங்காங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் அவங்களுக்கு எதிர்மனதாரங்கிட்ட பைசா வாங்கிட்டு எனக்கு இதாச்சு. அவங்க எனக்கு மேலே அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் செட்டு போடுறதுக்குள்ள ரெடி பண்ணி செட்டை பிரித்து போட்டாங்க ஊரால். அதை நான் வந்து என் பிள்ளைக்கு ஸ்கூல் போய்ட்டு ஃபீஸ் கட்டுறதை வச்சு நாங்கள் செட்டை போட்டேன். மறுநாளும் பிரித்து போட்டு போயிட்டாங்க செட்டை. அதுக்கும் நான் வந்து அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கும் ஆக்ஷனில் அவங்க எடுக்கலை. அதுக்கடுத்தாப்புல எஸ்பி ஆஃபீஸில் போன வாரம் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுவும் விசாரணை அவங்க கூப்பிடவே இல்லை. என்ன அதுக்குள்ளே வந்தாலும் இன்னைக்கு கடையெல்லாம் உடச்சி போட்டாங்க. இதுக்கு காரணம்லாம் தூத்துக்குடி நகராட்சி முன்னாள் சேர்மன் ஏடிஎம்கே பிரமுகரான ராக் என்ட்ரி தான். அவர் தான் என்ன வந்து ஆளை வச்சு மிரட்டுறது, அடிக்கடி என்ன மிரட்டவும் இது பண்ணவும் எனக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ எனக்கு தொழிலே பண்ண முடியல. இப்போ என் கடையவே உடச்சி போட்டு சாமானெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. எனக்கு 2 பொட்டை பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்யணும்? மேலே என் வாழ்வாதாரமே போச்சு. இது எனக்கு இது பண்ணல. எனக்கு ஆக்சிடென்ட் எடுக்கல அப்படின்னா நான் மண்ணனை போச்சு செத்துருவேன்.